Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறீங்க. சோ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸே சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க. இது பண்றதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு அரை முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில இந்த வெங்காயத்தை நல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சிருந்த முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை கப் கடலை மாவு இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இதில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுனா நம்ம இடியாப்பம் செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி பகோடாவுக்கு பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சதில் ஸோ இந்த மாதிரி பிடிச்சா இப்படி பிடிக்கிற இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம இதை போண்டா மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம போண்டா மாதிரியும் போடலாம், பகோடா மாதிரியும் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் போண்டா மாதிரி நம்ம உருண்டையாக போட்டு எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பகோடா மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த போண்டாவெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா வெந்து நமக்கு வரும். ஸோ இது நீங்கள் முட்டைக்கோஸில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பொன்னிறமாக செவந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றும் போது டிஷ்யூவோ இல்லை பேப்பரோ நீங்கள் போட்டுட்டு அது மேலே இதை எடுத்து போடுங்க. அப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த டிஷ்யூ. இப்போ நம்ம பகோடா மாதிரி அப்படியே உதிர்த்து அப்படியே இதில் நம்ம போட்டுற வேண்டியதான். ஸோ இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாவில் நம்ம 2 விதமாக ட்ரை பண்ணலாம். இது நமக்கு ஒரு முட்டைக்கோஸ் பகோடா மாதிரி இருக்கும். திடீர்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துட்டால் கூட ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு வச்சிடலாம். ஸோ இதுவுமே 2 பக்கம் செவந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் போண்டா, முட்டைக்கோஸ் பகோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.